ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன். இன்று இரவோடு உன் ஆபத்து காலம் முடிய போகிறது தங்கமே. உன்னுடைய வீடு தேடி வந்துள்ள என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே. நீ எதிர்பார்த்த எதுவும் இது நாள் வரை உனக்கு நடக்கவில்லை. நீ நினைப்பது ஒன்றாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது வேறொன்றாகவுமே இருக்கின்றது. குழந்தையே, நீ என்ன நினைத்தாலும் அதற்கு எதிர்மாறாக தான் நடக்கிறது என்று வருத்தம் கொள்கின்றாய். குழந்தையே, எப்பொழுது என் நிலைமை மாறும் என்ற கேள்வியும் நீ என்னிடத்தில் கேட்கிறாய். உன்னை நான் வந்து சந்திவிட்டேன், உன்னுடைய ஆசையை பெற்றுவிட்டேன். இருந்தும் என்னுடைய நிலைமை இன்னும் மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அம்மா என்று கேட்கிறாய். என் அன்பே, உனக்கான பதிலை சொல்கின்றேன் கேள். என் தங்கமே, உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய கண்ணீரையும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அது அவ்வாறு அல்ல. விதியின் சதியால் நீ பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. குழந்தையே, நீ கவலை கொள்ளாதே. உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக உன் அம்மா நான் தீர்த்து வைக்கின்றேன். நீ மனக்கவலையில் இருக்கின்றாய். உன் கண்முன் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே உன்னால் முடிந்த உதவிகரம் நீட்டு. பிறகு பார், உன்னுடைய மனக்கவலை, சோர்வு அனைத்தும் பறந்தோடி புத்துணர்வு உனக்கு கிடைக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்கொள்ளும் வல்லமை பிறக்கும். உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக இவ்வளவு கவலை? உன்னை நோக்கி வரும் பிரச்சனைகளை சவால்களாக ஏற்றுக்கொண்டு அவைகளுடன் உடனே நேரடியாக மோதி வெற்றி காண் தங்கமே. சக்தியை உனக்கு அளிக்க நான் தயாராக இருக்கின்றேன். நீ உதவி வேண்டும் என்று மனதில் நினைத்தாலே போதும். உனக்கு அனைத்து ரூபத்திலும் வந்து என்ன வேண்டுமோ அனைத்தையும் அள்ளி தருவேன். கஷ்டத்திலும் நான் உன்னுடன் இருப்பேன். நல்லவனோ கெட்டவனோ அதையெல்லாம் நான் பார்ப்பதில்லை. என்னை நம்பி முழுமையான சரணடைந்தவர்களை நான் புறம் தள்ளுவதே இல்லை. குழந்தையே, என்னை நம்பி வந்த உன்னை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன். மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையுடன் அமைதியாக இருந்தாய். குழந்தையே, உன்னுடைய மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் உனக்கு கண்ணீர் வருகிறது. கவலைப்படாதே, உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்களாகும். உன்னுடனேயே இருந்து உன்னை ஒவ்வொரு கணமும் நானே பாதுகாப்பேன். இனி உனக்கு வரும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன். இன்றோடு அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகும்படி உன் அம்மா நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு தங்கமே. எதை நினைத்தும் நீ கலங்கவே கூடாது. நீ என்னுடைய செல்லப்பிள்ளை. என் அன்பு தங்கமே, என்னுடைய வார்த்தைகளை கேட்காமல் நீ செல்லக்கூடாது. நானே உன்னை தேடி உன்னை பார்க்க வந்துள்ளேன். என்னை அலட்சியம் செய்யாதே. குழந்தையே, இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே. உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்தையும் உன் அம்மா நான் அறிவேன். உன்னுடைய எண்ணங்கள் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் உன்னை வந்து சேரும். சில நேரம் ஏனம்மா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது, நான் எவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவள் இல்லையே, பிறகு ஏன் என் மனதானது இப்படி மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கெட்டு அடங்காது ஓடுகிறதோ அதே போல் என் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறுகிறதே என்பதுதானே உன்னுடைய கவலை. என் அன்பான குழந்தையே, அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன்னுடைய வாழ்க்கை என்னும் பயணம் மிக சிறப்பாக இருக்கும். எனவே எண்ணங்களை அலைப்பாய விடாதே, அதை கட்டுக்குள் கொண்டு வா. குழந்தையே, நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ மனதார நினைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்.
நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மிகவும் பயப்படுகிறாய். இது தவறோ, இது பாவமோ, நான் யாருக்காவது துரோகம் இழைத்து விட்டேனோ, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் வந்து வாட்டி வதைக்கிறதே, இதிலிருந்து எப்படிதான் மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இதயத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். நீ நினைப்பது உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள். நீ ரகசியம் என்று மனதில் மறைத்து வைத்திருப்பது இவை எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். உன்னுடைய மனதில் ஏற்பட்ட காயம், துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன? அனைத்தையும் நான் அறிவேன். மனதால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்காத நீ இவ்வளவு கஷ்டப்படுவதற்கு காரணம் கர்ம வினைதான். அவை அனைத்தையும் நான் சுக்குநூறாக்கப் போகின்றேன். பொறுமையோடு இரு. நீ நிச்சயம் ஜெயமாக வாழப்போகிறாய். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகப் போகிறது. விடியல் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும்? நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. உனது பக்தி தூய்மையானது, உனது அன்பு பரிசுத்தமானது. இரண்டிற்கும் எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று. நம் பந்தம் இந்த பிறவியில் ஆரம்பித்ததல்ல, எல்லா பிறவியிலும் தொடர்ந்து வருவது. குழந்தையே, என்னை வணங்கிய உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன். தீப ஒளி சாட்சியாக சொல்கின்றேன், இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்கள் நடைபெறப் போகிறது. குழந்தையே, நீ மௌனமாகவும் பொறுமையாகவும் அனைத்தையும் பார்த்து கொண்டிரு தங்கமே. விதிகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணம் தேடுவதில்லை. நாம் விதைக்கப்பட்டோம். எல்லா தடைகளையும் கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம். அதுபோல் தன்னை போல் இன்னொரு மரம் வளரவும் அது வழி செய்யும். அதுபோல் நீயும் நிச்சயம் நன்றாக வளருவாய், நன்றாக வாழ்வாய். உன்னை உயர்ந்த இடத்திற்கு உன் அம்மா நான் கொண்டு செல்வேன். கவலைப்படாமல் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. நிச்சயம் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். என் அன்பு குழந்தையே, மனதிற்குள் மௌனமாக அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் பேசவே உன்னோடு உன் அம்மா வந்துள்ளேன். நான் சொல்வதை முழுமையாக கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து கேள் தங்கமே. நீ உன் மனதிற்குள் என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வேண்டுதல் நீ வாய்விட்டு சொல்ல வேண்டும் என்று எந்த ஒரு அவசியம் இல்லை. உன் மனதில் இருக்கும் அத்தனையுமே உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கையில் பல நபர்களால் நீ ஏமாற்றமடைந்து இப்பொழுது தனி மரமாய் நிர்கதியாய் நிற்கின்றாய். குழந்தையே, என் அன்பு தங்கம், நீ வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிற முதல் விஷயம், நீ பாசம் வைத்த அனைவரும் உன் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று நீயாகவே கற்பனை செய்து கொள்வதுதான். குழந்தையே, அது எனக்கே நடக்காத ஒன்று. தாராளமாக நீ பிறர் மீது அன்பு வைத்துக்கொள், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அதே அன்பை திரும்ப ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்காதே. அது நிச்சயம் உனக்கு கண்ணீரையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே தரும். கண்களை திறந்து பார் என் தங்கமே. நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் நீ உணருவாய். திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். குழந்தையே, தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து நின்று போராடு, அயர்ந்து ஒழியாதே. எதற்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம், இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லை. உனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க உன் அம்மா நான் தீர்மானித்து விட்டேன். குழந்தையே, நீ எனக்காக காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும்? நம்பிக்கையோடு காத்திரு. உனது பக்தி தூய்மையானது, அன்பு பரிசுத்தமானது. குழந்தையே, இரண்டிற்கும் எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று. நம்முடைய பந்தம் இந்த பிறவியில் ஆரம்பித்ததல்ல, எல்லா பிறவியிலும் தொடர்ந்து வருவது. நிச்சயம் என் அருளும் ஆசையும் பெற்ற என்னுயிர் பிள்ளைதான் நீ. நீ உலக வாழ்க்கையில் ஜெயிப்பாய். குழந்தையே, கிரீடத்தை சூடுவாய்.
இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு. கவலைப்படாமல் இரு. உன்னுடைய காயங்கள் அனைத்தும் மறைந்து போகும். உன்னுடைய வழிகள் அனைத்தும் தொலைந்து போகும். உன்னை ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப் போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்த்த மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில், அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்த்தி நிறுத்தப் போகிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ அது நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு இதை கேட்டுவிட்டு உறங்கச் செல். நாளை விடியலில் நீயே வியக்கும் வண்ணம் உன்னை விட்டு விலகிய சொந்தம் ஒன்று உன்னை தேடி வரும். உன்னுடைய மனதை புரிந்து கொண்டு வரும். தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு வரும். நம்பிக்கையோடு முழுமையாக கேள். தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரியென்று வாதாடி கொண்டிருப்பவர்கள் மத்தியில் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள். என் தங்கமே, அவர்களுக்கு புரிய வைக்க காலம் என்ற ஒன்று உள்ளது என்பதை நானே உனக்கு பலமுறை கூறியிருக்கின்றேன். நான் கூறியது போலவே நீ இத்தனை நாள் அமைதியாக இருந்து விட்டாய். என் தங்கமே, வாதாடுவதை நீ நிறுத்தியும் கொண்டாய். பொறுமையாக காத்து கொண்டிருந்தாய். உன்னுடைய பொறுமைக்கும் காத்திருப்புக்கும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் அல்லவா? இதோ உனக்கான காலம் கனிந்து விட்டது. என் தங்கமே, உனக்கு பதில் கூற ஆயத்தமாகிவிட்டது. நானே இங்கு உனக்காக சொல்லுவதையெல்லாம் அருள் வாக்கு கிடையாது, தெய்வ வாக்கு. என் தங்கமே, உன் அன்னையின் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு கேட்டாயானால் நிச்சயம் ஒரு நாள் இது பழித்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்கும் தெய்வமாக, உன்னை வழிநடத்தும் குருவாக, உயிர் காக்கும் தாயாக, தந்தையாக, ஒற்றை தோழியாக, வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக உன்னுடைய அன்னை நானே உனக்கு துணையாக இருக்க, உன்னுடைய மனம் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிப்பதை ஒரு பொழுதும் நான் அனுமதிப்பேனா? நான் இன்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலுமே உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து கொண்டிருப்பேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எனவே கலங்காமல் இரு. நீ இழந்த எல்லாவற்றையும் நிச்சயமாக நீ பெறத்தான் போகின்றாய். என் தங்கமே, உன்னுடைய மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. என் தங்கமே, இதோ உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணம் நீ தேடி அலைந்த ஒன்றை உன்னை தேடி நான் வர செய்கிறேன். ஆம் கண்மணி, உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உதாசீனம் செய்தவர்களை நினைத்து நீ ஒரு பொழுதும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. என் தங்கமே, அவர்களுக்கெல்லாம் உன் அருமை புரிந்து கொண்டிருக்கிறது. நானே புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். நீ இல்லாத வெறுமையை நானே அவர்களுக்கு உணர வைத்து கொண்டிருக்கின்றேன். கைகளில் வைரமே இருந்தாலுமே கூட அதனுடைய மதிப்பு ஒரு சிலருக்கு புரியாது. அதை தொலைத்த பிறகுதான் அதனுடைய அருமை புரிய வரும். என் தங்கமே, அப்படித்தான் உன்னுடைய மதிப்பு இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறது. உன்னை இழந்ததற்காக தன்னை அவர்கள் வருத்தி கொள்ளும் காலம் இது. எத்தனை தான் உன்னை வெறுத்தாலுமே, உன்னை விட்டு விலகி விலகி சென்றாலுமே, உதறியே சென்றாலுமே கூட உன்னுடைய அன்பில் ஒரு துளி கூட குறையவில்லை அல்லவா? என் தங்கமே, அந்த பேரன்பை உணர்ந்து கொள்ளும் காலம் இது. இந்த அன்பு ஒரு பொழுதும் தோற்று விடாது. தோற்று போகவும் நான் விடமாட்டேன். என் தங்கமே, தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னை தேடி வரும் காலம் கூடிய விரைவிலேயே உன்னை தேடி வரத்தான் போகிறது. அதற்கான மாற்றங்களும் அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ காத்திருந்தது வீண் போகவில்லை குழந்தையே. நீ எதை இழந்தாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. இந்த அம்மன் உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் வந்து கொண்டிருப்பாள். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் மிகப்பெரிய அதிசயம் நடந்து நீ எதிர்பார்த்த நிகழ்ச்சியும் நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.